Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome back to my channel, Vaifu Fuzzy. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நாங்க எப்படி மினி பீஸா செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் 250 மில்லி கப்ல மெஷர்மெண்ட் கப்ல 4 கப்ஸ் மைதா எடுத்துக்கேன். மைதா மீன்ஸ் கோதுமை மா எடுத்திருக்கிறேன். ஈஸ்ட் போடணும். நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் அதை ஆக்டிவேட் பண்ணல, டிரெக்டாக இந்த மாலையே போட்டுக்கோங்க. 3 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் அண்ட் சால்ட் போடுற வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ தேவையான அளவு சால்ட்டும் நீங்கள் எட் பண்ணிக்கொண்டு ஃபர்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எந்த கப்பில் மா எடுத்தேனோ அந்த கப்பில் 1/2 கப் ஆயில் எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு ஒலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம் நார்மல் ஃபார்ச்சூன் ஆயில் எனி ஆயில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு கொள்ளணும். அதுக்கு நான் இந்த கிளாஸ் 1/2 கப் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொள்கிறேன். நல்ல ஒரு திக்கான இந்த ஒட்டாத பதம் வரும் வரை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த டோவை 2 hours ரெஸ்ட்ல வைக்கணும். ஒரு கிளிங் வெப்பாலையோ அல்லது ஒரு வெட் டவலாலையோ கவர் பண்ணி 2 hours ரெஸ்ட் கொடுங்க. ஆஃப்டர் 2 hours அகெயின் இந்த டோவை ஒரு பஞ்ச் கொடுத்து பிசைஞ்சு சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் அந்த சின்ன சின்ன பால்ஸ் எடுத்த பால்ஸை நீங்கள் எந்த ட்ரேல பீஸா பண்ண போறீங்களோ அந்த ட்ரேல பிளேஸ் பண்ணி ஒரு ஸ்மால் கீழ்ப்பாகம் வந்து ஃப்ளெட் ஆகிக்கிற மாதிரி ஒரு ஸ்மால் கப் எடுத்து அதாவது ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த டவ் வந்து அழகான ஒரு சர்க்கிளில் வரும். அண்ட் கோனர் எல்லாம் நார்மலாக கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். இந்த பீஸாவில் எப்பவும் கோனர் கொஞ்சம் தடிமனாக இருக்கும். ஸோ அந்த கோனர் எல்லாம் தடிமனாக வச்சு உள்ளுக்கால நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. மிடில் கொஞ்சம் மெல்லிசாகவும் கோனர் எல்லாம் கொஞ்சம் தடிப்பமாகவும் இருந்தால் கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். பிகினர்ஸ்க்காக வேண்டி இந்த மாதிரி டோ எடுத்து எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த ட்ரேல எத்தனை பீஸா செட் பண்ணிருந்தோமோ அந்த அளவுக்கு செஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். நான் வந்து சும்மா நார்மல் டொமேட்டோ கெச்சப் தான் டுடே யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா பீஸா சாஸும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மொசரல்லா சீஸ் பிளேஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல சீஸ் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சொசேஜஸ் கட் பண்ணி ஸ்மால் கியூப்ஸை கட் பண்ணி அதையும் பிளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சிக்கனும் நல்லா மசாலா வெல்லம் வேக வச்சு அதையும் பிளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆனியனையும் நான் ஸ்மாலாக கட் பண்ணி பிளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டொமேட்டோ ஒரு ஸ்லைஸ் நான் ஃபுல்லாக வச்சுக்கொண்டேன். என்னென்னா பைட் பண்ணக்கூட நல்லா இருக்கும்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஸ்லைஸ் சீஸ் ஒரு பீஸை மேலே பிளேஸ் பண்ணிக்கொள்கிறேன். பிகினர்ஸ்க்காக வந்து எகெயின் எப்படி அந்த ஃபில்லிங் வைக்கிறதுன்னு சொல்லி காட்டிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டொமேட்டோ கெச்சப் அண்ட் நெக்ஸ்ட் மொசரல்லா சீஸ் அண்ட் தென் sausages, chicken, onion, tomato and sliced cheese. போல எல்லா பீஸா பேஸ்லையும் நான் செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் அவனில் பேக் பண்ணிக்கலாம். அதுக்கு 180 செல்சியஸ்லையும் அண்ட் அப் அண்ட் டவுன் மோடில் 20 minutes
ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நான் அந்த ட்ரே எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான அண்ட் சீஸியான ஒரு பீஸா ரெடி. கிட்ஸ் இஃப்தாருக்கு இன்ட்ரெஸ்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்டிலே செஞ்சு கொடுத்த ஹெல்த்தியான டிஷ் சொல்றது எங்களோட மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. Hope you all like this video. Thank you for watching. If you are new to my video, please like, share, comment and subscribe my channel. Thank you so much. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.